அந்த குட்டி பையன் நேராக ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட கேட்டிருக்கான், தாத்தா இன்னைக்கு மலேசியாவிலேருந்து சித்தப்பா வர போகிறார்ல, அவர் எனக்கு நிறையா சாக்லேட்டு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வருவாராம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாராமே. ஏன்டா எனக்கு ஏன்டா வாங்கிட்டு வர மாட்டான்? நீங்கள் தான் அவரை அடித்து வெளிநாட்டுக்கு விரட்டி விட்டீங்களாம்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு வாங்கிட்டு வருவார்? இவரோட மனைவி சொல்லியிருக்காங்க, நல்லா கேள்றான் என் பேராண்டி. எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டு அவருக்கு எதுவுமே உரைக்கல, நல்லா ஓடிட்டு விளையாண்டு இருந்த பிள்ளைய தேவையில்லாமல் ஒரு 5 வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு திருப்தியாமா? ஏய் சின்ன பையன், அவனுக்கு தான் எதுவும் புரியலன்னா நான் எதுக்கு அனுப்புறேன்னு உனக்குமா புரியலை? இங்கே உட்காந்து சாப்பிட்டா தானே உங்களுக்கு பிரச்சனை. எத்தனையோ பேர் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வடிச்சு கொட்டிட்டு தானே இருக்கேன். என் புள்ள உட்காந்து சாப்பிட்டது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா வச்சோ? திட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அவங்க சித்தப்பனும் ஒன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பான், ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், அவன் பயங்கரமான திறமைக்காரன். அவன் டிகிரி முடிச்சான், முடித்து என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது வேலைக்கு போகணும் அப்படின்னு 2-3 வருஷம் இங்கே உட்காந்துருந்தான். இப்படியே உட்காந்துட்டு இருந்தான்னா அவன் அறிவு மழுங்கி போயிடும், அவனோட திறமையை அவன் எதுக்குமே பயன்படுத்த மாட்டான். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இன்னும் 1 வாரத்தில் நீ வெளிநாடு போயாகணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண போறேன்னு. ஏன் இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இப்போ வேலை செய்யறது நிப்பாட்டினா கூட 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு அவன் சித்தப்பா என்கிட்ட தர்க்கம் பண்ணான். உன் அப்பா கூட வந்துட்டு தம்பி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்க பாட்டியும் வந்து அதெல்லாம் இல்லை, என் புள்ள மாறிடுவான், அவன் இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் மீறி உங்க சித்தப்பா நாங்கள் அனுப்பி விட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அப்போதான் அவனுக்கு உலகம் என்னன்னு தெரியும். இப்போ அவனோட வேலை எல்லாத்தையுமே அவனே செஞ்சுட்டு இருந்திருப்பான். அவனுக்கான நண்பர்களை அவனே தேடிக்கணும், அவனுக்கான உலகத்தை அவனே உருவாக்கிக்கணும். இப்போ அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆனால் கூடவே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க என்னோட மனைவிக்கே நான் எதுக்காக இப்படி செஞ்சாங்கிறது புரியல அப்படிங்கும்போது அவனுக்கு மட்டும் புரியாம போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த மலேசியாவிலேருந்து வந்த அந்த பையன் ஓடி வந்து அப்பாவோட காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிருக்குப்பா, இத்தனை வருஷம் உங்கள் கூட நான் பேசாமல் இருந்துருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னது அத்தனையுமே நான் அம்மா எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. உண்மையிலேயே நான் மலேசியா மட்டும் போகலை அப்படின்னா எனக்கு உலகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. மொத்தமாக எனக்கு எல்லாத்தையுமே அதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. இப்படி தான் வாழணும், இதுக்கு பேர் தான் வாழ்க்கை, எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாமே தெரிய வந்துச்சு. நீங்கள் மட்டும் நாங்கள் அனுப்பாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து சீரழிஞ்சு போயிருப்பேன், என் வாழ்க்கையே வீணாக போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடம் எனக்கு கண்டிப்பாக தேவை, எனக்கு மட்டும் இல்லை அத்தனை பேருக்குமே தேவை. மனைவியும் சொல்லியிருக்காங்க, என்னையும் மன்னிச்சிருங்க, நானும் புள்ள பாசத்தில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன். ஏய் என்ன சும்மா ஏதோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கான்ல, முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவான். அப்படியே இந்த நெசவாலையோட சாவி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, இனிமேல் அவன் வெளிநாடுலாம் போக வேண்டாம், அவன் இங்கேருந்து அதை பார்த்துக்கட்டும். அம்மா அப்பாவை சேர்த்து நிப்பாட்டி அவங்க காலில் விழுந்து அந்த சாவியை வாங்கி அவர் அந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தொழிலில் சில வருஷங்கள்லேயே இவர் முதன்மையான இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. இவரால் பல குடும்பங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கு. பாசம் காமிக்கிறதுக்கும் செல்லம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நாம் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளை கண்டிக்காமல் இன்னும் கொஞ்ச நாளில் என் பிள்ளை மாறிடுவான், ஆடி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்புக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை கண்டிக்காமல் விட்டாங்க அப்படின்னா நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அதே நேரத்தில் பெரியவங்க நம்மளை திட்டும் போதோ நம்மளை கண்டிக்கும் போதோ அவங்க நமக்கு விரோதி மாதிரி தெரிவாங்க. ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிறது பின்னாடி போக போக கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும்.